கூகுள் ஆட்சன்ஸில் பின் வெரிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் வர்றப்போ உங்களுக்கு 0ல் தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெப்சைட்லேருந்து வர்ற ஏர்னிங்கு. யூடியூப்பில் வந்து நமக்கு இன்னும் ஏர்னிங் வரல, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸு $10 ரீச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இது ஐடி வெரிஃபைக்கு போயிடும். ஆனால் எனக்கு $9 இருக்கும்போதே வந்து இதாகிடுச்சு, ஐடி வெரிஃபைக்கு போயிடுச்சு. போயிட்டு வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஐடி கேட்கும், கவர்மெண்ட் ஐடி, ஓட்டர் ஐடி கார்டு, இல்லை ஆதார் கார்டு, பாஸ்புக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்கும். அதில் உங்களுக்கு எது இருக்கோ நீங்கள் கொடுங்க. நான் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தது ஒன்று. உங்கள்கிட்ட எந்த அட்ரஸ் கரெக்டாக இருக்கோ, ஐடி ப்ரூஃப் கரெக்டாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் கொடுங்க. அதாவது எனக்கு லெட்டர் வர்றது பார்த்திங்கன்னா 16 நாள் ஆகிடுச்சு. ஒரு சில பேருக்கு சீக்கிரம் வந்துடும். நம்ம லொக்கேஷன் மதுரை, அதனால் கொஞ்சம் என்னென்னு தெரியலை, 16 நாள் ஆகிருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம பின் வெரிஃபைன்ட்ருக்கிறத நீங்கள் கொடுங்க. இதில் வந்து அந்த லெட்டர் நீங்கள் சேஃபாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கிளிக்கிறதுக்குன்னு ஒரு மார்க்கு கொடுத்துருப்பாங்க, அதில் தான் கிளிக்கணும். நடுவில் எதுவும் கிழிச்சிங்கன்னா தெரியாமல் போயிடும். அதை பார்த்து கிளிங்க. கிழிச்சிட்டு அந்த 6 டிஜிட் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ சப்மிட் கொடுக்கலாம். ஓகே, அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஓகே, இன்னொரு வாட்ட ரீஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பேங்க் டீட்டெயில் கொடுக்கணும். இதில் ஆட் பேங்க் டீட்டெயில்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அங்கே டேஷ்போர்ட்லேயே காட்டும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் கீழே வந்தீங்கன்னா பேமெண்ட் இன்ஃபோன்னு வரும், இதில் கிளிக் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து எம்டியாக விட்ருங்க. இது கீழே உள்ளது வந்து அக்கௌண்ட் நேம், அதை கொடுங்க. இது அதுக்கடுத்து பேங்க் நேமு, உங்களது என்ன பேங்கோ அது ஃபுல் நேமாக கொடுங்க. இப்போ எஸ்பிஐனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படி கொடுங்க. எஸ்பிஐன்னு போட்டுறாதீங்க, ஃபுல் நேமாக ஃபுல்லாக கொடுக்கணும். ஐஎஃப்இ கோடு வந்து உங்கள் புக்கில் இருக்கும், அதை பாருங்கள். நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிங்கன்னா வந்துடும். சிப் கோடு கொடுத்ததுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பரு, கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். 530. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா சிப் கோடு வந்து நமக்கு புக்லேயும் இல்லை, நெட் பேங்கிங்கில் வந்து நான் ஸ்டேட்மெண்ட் போட்டாலும் ஸ்டேட்மெண்ட்லேயும் வரல. அப்புறம் என்ன பண்ணேன்னா வெப்சைட்டில் போய் தான் எடுத்தேன். இப்போ நமக்கு வந்து இங்கே முதல்ல எரர் காட்டுச்சு, இப்போ காட்டலை. ஓகே, இப்போ சேவ் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஓகே, இப்போ நம்ம மினிமம் பேலன்ஸ் கம்ப்ளீட் ஆனதும், ஐடி வெரிஃபை முடிஞ்சதும், பேங்க் டீட்டெயிலு, இனி வந்து பேமெண்ட் மினிமம், அதாவது $100 வந்ததும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் ஆகிடும். அதை அப்படி மார்க் பண்ணுறாங்க. இதெல்லாம் அப்படி டிக்குன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.